நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். ஜனவரி 3ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் துலா ராசி பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறார். எப்போவுமே ராசி குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுவே 50% ஓகே. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நிலை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. சரி, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதூகலம் இருக்குமா? பணவரவு இருக்குமா? 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் 2ஆம் இடத்தில். அப்போது குடும்பத்தில் நிச்சயமாக அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், நல்ல பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கிறது. குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை கூட நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இது நாள் வரைக்கும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கும் திருமணத்துக்கு. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு செட்ரேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த துளாராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அரசு வேலையில் இருப்பவர்கள், தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை ராசிநாதன் சுக்கிரனை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை அதிபதியும் பார்க்கிறார். 9, 10 புதனும் சுக்கிரனும், அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதி புதன், புதனை ராசிநாதனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். 10ஆம் இடம் மேன்மை அடைகிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இல்லாமல் இப்போ தொழில் ரொம்ப அமக்கலமாக போகும். ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். அரசு துறையோ தனியார் துறையோ அல்லது வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது தொழிலை மாற்றி அமைத்தோ ரொம்ப திறம்பட செய்து நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் டெஃபினட்டாக கிடைக்கும். எதிர்பார்க்குற இடத்துல வாங்கிட்டு போகலாம். ப்ரமோஷன் பேனலில் இருக்கணும். பேனலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் வேலையில் நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னு நீங்கள் வேலைக்கு கூட நிறைய லீவு போட்டுருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் உங்கள் ராசிநாதனை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானும் பார்க்கிறார். சில இடர்பாடுகள் இருக்கும். அதிகமாக வேலை செய்யணும். எப்போ ஒருத்தர் சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்த்ததுன்னு சொன்னால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஆனால் வேலை பலு இருக்கும், வேலை பணி சுமை இருக்கும். அதிகமாக 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மற்றபடி உங்கள் ராசிநாதனை 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வாரம் ஒரு சாதாரண வாரமா இல்லை ஒரு திருப்திகரமான சந்தோஷமான ஒரு வாரமா?
ராசியை குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கார். கெஞ்சினாலும் குரு 5ல் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாகவே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அரசு காரகன், தகப்பன் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் சூரியன் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி தனுசுவின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் என்ன ஒரு நிலை என்று சொன்னால், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. வேலையில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுமா, இல்லை வீடு விஷயமாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது என்பது மிகவும் ஒரு நல்ல சுபத்தன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 4ல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வீடு விற்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு சுபத்தன்மையில் முடியும். அதே நேரத்தில் தாயுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அதுவும் வெளிநாட்டில் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே படிக்கக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்தில் இது வரைக்கும் ஏதாவது சொத்தில் பிரச்சனை, வில்லங்கம், இல்லை வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது இருந்தால் அது மாறி அற்புதமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால வேலை பார்க்குற இடத்துல மறைமுகமான எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7க்குடையவன் 2ல் ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடச்சி அதனால் பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம் கிடச்சி சந்தோஷம் அடைகிறது ஒரு விதம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஜுவல்ஸோ நகரட்டோ, அதாவது லிக்விட் கேஷோ, பொருளாதார வரவு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதனால் ஒரு சந்தோஷம். இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதரவு மட்டுமல்ல, குதூகலம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்தனை பேருக்கு மட்டுமல்ல, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், சிமெண்ட் வியாபாரம் போன்ற இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. 8ஆம் இடத்து ராகு ஒரு சிலருக்கு அதீதமான நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படும். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாக்கிய நிறைவு இருக்கிறது. வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க. அங்கே வேலை கிடச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறலாம். அல்லது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
தொழிலும் செய்ய அது நன்றாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பெயரில் சென்று வந்தாலும் கூட சிறப்பாகவே அமையும். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள். ஆடை ஆபரணம் உணவு இப்படி ஏதாவது தானங்கமாக வழங்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களது மனம் லயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், ராசியும் பார்க்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கொஞ்சம் லெபோரியஸாக இருக்கும். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி சுப தன்மையில் முடிப்பார்கள். மொத்தத்தில் இந்த துலா ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.